எல்லாருக்கும் வணக்கம். இப்ப வந்து சாட்ல என்னுடைய வாய்ஸ் மற்றும் வீடியோ நன்றாக கேட்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க பிளஸ் கொடுங்க. நன்றி. இப்ப வந்து எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. திரும்பவும் நல்வரவு அனைவருக்கும். गाइस என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப வந்து நாம பெயரை வந்து நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறோம். இப்ப வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இட்டாலியன் ரூம்ல சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால பார்க்கலாம். உங்கள் பொறுமைக்கு நன்றி. இப்போ இட்டாலியன் ரூம்ல இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எல்லோரும் இங்க வந்திருக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இப்ப குளோபல் போர்ட்போலியோல பேமெண்ட் சிஸ்டம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது. மேலும் இப்ப வந்து குளோபல் போர்ட்போலியோல எந்த அளவுக்கு வந்து நாம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றோம்னு சொல்ல போறேன். என்னுடைய பெயர் மார்ஷல் நியோன்ஜிமா. நான் மெம்பரா இருக்கேன் அம்பாசிடர்ஸ் கவுன்சில்ல. வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறேன். எவோரிச் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல மாஸ்டர் ப்ரொஃபிட் கோச், பிசினஸ் கோச், மேலும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஆண்டர்பிரன்யூவர் மற்றும் பேச்சாளர். இப்ப வந்து அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். நம்ம வந்து எதற்காக இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா குளோபல் யூனிட் பேமெண்ட் சிஸ்டம்காக. குளோபல் யூனிட் பேமெண்ட் சிஸ்டம் எதற்காக நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து கம்பேரிசன் கொடுத்திருக்கேன். டிஃபரன்ஸ், வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து இந்த காரணங்கள் நம்ம கம்பெனில வந்து தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக டீல் பண்றப்போ சில விதமான தடங்கல்கள் வருகின்றன. இது வந்து என்ன சரியான காரணம் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்க முடியாது. இருந்தாலும் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி இது வந்து
ரிசர்ச் பண்ணதுல இந்த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. இப்ப வந்து உங்களுக்கு ஃபண்ட் வந்து ரிசீவ் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒரு வீக் டேஸா இருந்தா கூட, வீக்கெண்ட் இல்ல, வீக் டேஸ்ல கூட, ஒர்க்கிங் டேஸ்ல கூட ஒரு 3 பிசினஸ் நாட்கள் வரை ஆகிறது. மேலும் வந்து சின்ன ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கே அதிகமான கட்டணங்கள் வந்து நம்ம செலுத்த வேண்டி இருக்கிறது. மேலும் வந்து காரணங்களற்ற நிதி முடக்கம் இருக்கிறது. பிறகு வந்து சார்ஜ் பேக் ஃபீஸ் கூட மிகவும் அதிகமாக நான் எண்ணுகிறேன். உங்க அக்கவுண்ட் வந்து ஒரு சரியான எந்த விதமான ஒரு சரியான டீடைல்ஸ் இல்லாதனால கூட இடையில் வந்து நிறுத்தப்படுது. ஏன்னா சரியா வெரிஃபிகேஷன் இல்லாம, யாருன்னு கூட தெரியாம இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறப்ப நமக்கு சஸ்பெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்ட் பார்ட்டிஸ்ங்கிறப்ப நமக்கு வந்து அவ்வளோ டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. ஆகையால் இந்த ப்ரொடெக்ஷன் பாலிசிஸ் வந்து டிஜிட்டல் சொத்துக்களை வந்து உள்ளடக்காது. ஸோ இந்த காரணங்கள் வந்து நாங்க யோசிக்கிறப்போ எந்த மாதிரி அனுகூலங்கள் உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கண்டுபிடித்தோம். இப்போ நீங்கள் அனைவரும் ஞாபகம் வைத்திருக்கிறீர்களா? அதாவது இன்டர்நெட் டயலப் வந்து ஒரு ஃபோல்டர்ல மணிக்கணக்கான நேரத்தை வந்து நம்ம செலவிட வேண்டி இருந்தது. இந்த மாதிரி நெட்வொர்க்ல இவ்வளவு நேரம் நாம செலவழிக்க வேண்டி இருந்தது. ஆனா நாம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நேரம் ஆக ஆக, அதாவது வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஆக ஆக இந்த ஒரு சின்ன தடைகள் எல்லாம் வந்து முறியடிக்கப்பட்டு நம்ம இப்போ ரொம்ப ஒரு ஜெட் ஸ்பீட்ல இன்டர்நெட்ல எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அனுகூலங்கள், அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபண்ட்ஸை வந்து நாமளே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப நம்ம வந்து நம்ம சொந்த சொத்துக்களை பாதுகாப்பாக சேமிக்கவும் முடியும். இப்ப வந்து ஃப்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கவலை இல்லை. மேலும் ஒரு சின்ன டிரான்சாக்ஷன்ஸ்க்கே நிறைய ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமும் இல்லை. சார்ஜ் பேக் ஃபீஸ் வந்து பெருமளவில் மற்ற தேர்ட் பார்ட்டிஸை பார்க்கும் பொழுது கம்மியாக தான் இருக்கு. இப்ப வந்து டிவிடெண்ட்ஸ் பே அவுட் பண்றப்போ ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் வந்து நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ எஜுகேஷன் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இந்த தொகை வந்து கம்பெனியோட அக்கவுண்ட்டுக்கு நேரடியாக செல்கிறது. ஆகையால் வந்து சார்ஜ் பேக் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப வந்து உங்கள் கணக்கு வந்து இடைநிறுத்தப்படாது, எந்த காரணம் கொண்டும் சஸ்பெண்ட் ஆகாது. இதுதான் வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் பாலிசிஸ் வந்து கவர் ஆகுது டிஜிட்டல் ஐட்டம்ஸ். இந்த அனுகூலங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்க வந்து ஜியூபியோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப பரிபூர்ணமாக அறிந்திருப்பீர்கள். இந்த சவால்கள்லாம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சின்ன குழந்தை இனிமேதான் அவங்க வந்து நகரணும், மேலும் வந்து ஓடணும், வளரணும். இது வந்து சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா இப்பதான் பிறந்த குழந்தை. இந்த குழந்தை வந்து வளருவதற்கு நாம் எந்த அளவில் நம்முடைய நல்ல விதமாக செயல்படுகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இப்ப வந்து எதற்காக KYC, நோ யுவர் கஸ்டமர் அல்லது நோ யுவர் கிளையண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல்லி ரெகுலேட்டட் டிஜிட்டல் அசெட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சுவிட்சர்லாந்து படி ஜூரிஸ்டிக்ஷன், பிறகு வந்து
அதனுடைய ஆபரேஷன் படி எப்படி இருக்குன்னு சொன்னா, கம்பெனி வந்து ஒரு பிசினஸ் ரெகுலேஷனுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ நிறைய நம்ம பார்க்கிறோம் மணி லாண்டரிங், அதாவது ஏமாற்று வேலை, ஃப்ராடுலென்ட், அப்புறம் வந்து கரப்ஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு உலகத்துல. அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல சரியான ஒரு எத்திக் படி நடந்துக்காம யாராவது ஏமாற்றி இந்த மாதிரி செய்யறப்போ யார் வந்து செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கணும். இப்போ எல்லாருமே சரியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆகையால் வந்து நம்ம கேஒய்சிய சரியாக நாம் வந்து சமர்ப்பித்தோம் அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் எந்த விதமான ஒரு ரெகுலேஷன்ஸ்க்கு மாறாக யார் நடந்து கொண்டாலும் அவர்களை ஈஸியாக வந்து கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்து விட உரிமை உள்ளது. ஆகையால் வந்து எல்லாருமே இப்போ குளோபல் யூனிட் பே எப்படின்னு சொன்னா சரியா வெரிஃபை ஆகல, சரியான ஒரு ரெக்கார்ட் வந்து சப்மிட் பண்ணலன்னு சொன்னா கண்டிப்பா வெரிஃபிகேஷன் ஆகாது. அதற்கு காரணம் வந்து மணி லாண்டரிங் தான். ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உங்கள்கிட்ட வந்து எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க சரியானபடி சமர்ப்பிக்கலாம். அப்படியே ஒரு பெயர், உங்களுடைய பெயர் வந்து ஒரே மாதிரி, இப்ப குளோபலி நிறைய மக்கள் இருக்கிறப்போ ஒரே மாதிரி பெயர் இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அவங்க கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் தான் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கும் வந்து உங்களுக்கு அவங்க டைம் கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து வித்தியாசமானது கிடையாது. அவங்க என்ன கொடுக்கணும்னு சொல்றாங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. ஏன்னு சொன்னா ஆர்கியூ பண்ணாதீங்க எதுக்குமே. இது வந்து நம்ம ஸ்டஃப் கிடையாது, கண்ட்ரோல் நம்ம கையில கிடையாது. ஏன்னா சுவிட்சர்லாந்து நிர்வாகத்தின் கீழ் முழுமையாக ஒழுங்குபடுத்தப்பட்ட டிஜிட்டல் சொத்து நிறுவனம். ஆகையால் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது முக்கியமான ஒரு வேலை. இப்போ சில மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, கம்பெனி வந்து எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரையும் அந்த மாதிரி விட்டுட்டு போக கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம கம்பெனி அடுத்த லெவலுக்கு போறோம், எல்லாரையும் சேர்த்து கூட்டி கொண்டுதான் செல்கிறோம். இப்போ தீர்வுகள் தான் நமக்கு வேணும். யாருக்கெல்லாம் வந்து இன்னும் வெரிஃபை ஆகலன்னு சொல்லி நாங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறோம். அதனால நீங்க பொறுமையா இருங்க, கம்பெனியை நம்புங்க. உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா நீங்க வந்து பொறுமைய கையாளணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்ற மாதிரி சரியா நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பூமியே ஆள முடியும். இப்ப வந்து குளோபல் யூனிட் பே கொடுப்பளவு திட்டத்தின் கீழ் என்னென்ன ஆபரேஷன்ஸ் வந்து நம்ம கோ ஓனராக இருக்கிறோம், அதற்கு வந்து என்னென்ன ஆபரேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம ஜியூபி பேமெண்ட் சிஸ்டம் அவுட் சைட் பீப்புள் கூட யூஸ் பண்ண ரெடியாக இருக்கிறார்கள். இப்போ நீங்க ஒரு கிளையண்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இதுல கொடுத்திருக்கேன். இன்கமிங், மேலும் வந்து அவுட் கோயிங் டிரான்ஸ்பர்ஸ், உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் பரிவர்த்தனைகள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஃபியட் கரன்சிஸ் இருக்கு, கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சர் பர்ச்சேஸ் பண்ணலாம், சேலும் செய்யலாம். நீங்க ஓவர் தி கவுண்டர் ஆக்சஸ் கூட உங்களுக்கு இருக்கு, ஓவர் தி கவுண்டர் அசெட்ஸ். இப்ப வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு விற்பனை மற்றும் கொள்முதல் செய்யலாம் உலோகங்கள், விலை மதிப்பற்ற உலோகங்களை. இப்ப வந்து இது நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஒரு குழந்தை தான், இன்னுமே தான் நகரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஸ்மூதா அந்த குழந்தை வளரணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது. சரி, குளோபல் யூனிட் பே பிளாட்ஃபார்முக்கு வந்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்கும்?
உங்களுக்கு கிரெடிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கார்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உடனே என்ன வரும் அப்படின்றத பாக்குறாங்க. நீங்க ரன்னிங் காஸ்ட் அதெல்லாம் பே பண்ண அப்படின்றது அவசியம் இல்லை. அதாவது நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பேங்க் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படின்றது வாங்குறாங்க. நம்ம இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ஃபீ வாங்குறது இல்ல. நீங்க பேக் ஆபீஸ் வந்து இந்த வெப்சைட்டுக்கான அக்சசிபிலிட்டி இருந்தாலே போதுமானது. இது ஐபேன் நம்பரோட கொடுக்கப்படும். இந்த இடத்துல நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா, ஏசியா, அமெரிக்கா, இந்தியா, எந்த ஒரு நாட்டுல இருந்தாலும் உங்களுக்கு ஐபேன் நம்பர் கொடுக்க வரும். அப்போ யூரோப்ல உங்களுக்கு வந்து பேங்கிங் வைக்க முடியுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சுலபமான ஒரு வழி ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த கிளைண்ட்க்கு. இந்த இடத்துல வந்து அப்போ யூரோப்பியன் கண்ட்ரில வந்து பேங்க் வந்து குவிக்கா மத்த கண்ட்ரிஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அதுதான் வந்து செப்பா அப்படின்றதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் சர்வதேச பரிமாற்றங்கள் அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் யூரோ, டாலர், சிஹெச்எஃப், பிடிசி, எத்திரம், யூஎஸ்டிசி, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் மற்றும் ஃபியட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இங்க வரும். நான் நிறைய பேர் வந்து ஸ்பெசிபிக்கா டேட் கேக்குறாங்க. ஆனா அதுக்கான ஸ்பெசிபிக் டேட் நான் கொடுக்க விரும்பல. ஆனா உங்களுக்கு கண்டிப்பா இது மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஷாப்பிங்ஸ் வந்து உலகத்துல எங்க இருந்தாலும் உங்களால பண்ண முடியும். இதுதான் நம்மளுடைய செயலாக்கத்தன்மை. அடுத்தது வந்து செக்யூரிட்டி, பாதுகாப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஒரு அதிகமான ஹையர் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இங்க இருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பண மோசடி தடுப்பு, பயங்கரவாத நீதி தொடர்பான சர்வதேச சட்ட இணக்கம், இந்த ஜியூபி இயக்கத்தளத்தில் குளோபல் பிளாஸோட அமைப்பு இருக்கு. அதனாலதான் கம்பெனி வந்து இந்த கேஒய்சிஸ் எல்லாமே வந்து கேக்குறாங்க. சரி, கம்ஃபர்ட், வசதி என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த ஆக்சஸ் வந்து 24 மணி நேரமும் இருக்கும். 24 மணி நேரம் 7 நாட்களும் இருக்கும். சில வங்கிகள்ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கும் அந்த ஆக்சஸ். இங்க 24 மணி நேரம் 7 நாட்களும் உங்களுக்கு இருக்கும். எந்த பிசினஸ் மாடல் இருந்தாலும் சரி, பிசினஸ் டு பிசினஸா இருந்தாலும் சரி இருக்கலாம், பிசினஸ் டு கஸ்டமரா இருந்தாலும் சரி, இல்ல கஸ்டமர் டு கஸ்டமரா இருந்தாலும் சரி, எந்த வணிகமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அதிகமான வேகத்தோட ஆபரேஷன் இந்த இடத்துல பண்ண முடியும் எதிர்காலத்துல. அந்த பேமெண்ட் ப்ராசஸரை வந்து மிகவும் வந்து எளிமைப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்றாங்க. இது வந்து iOS மற்றும் ஆண்ட்ராய்டுக்கான மொபைலையும் பயன்பாடுகள் ஏற்படுத்தப்படும். அதுக்கப்புறம் இது வந்து சர்வதேசத்துல இருக்கிற வந்து ஒரு ஆதரவுக்கான உங்களுக்கு சர்வதேச ஒரு குழு ஏற்பட்டிருக்கு. இது 24 மணி நேரம் 7 நாட்களும் இருக்கும். இது வந்து ஒரு அற்புதமான செயல். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருக்கோம். உங்களுக்கு ஒரு வேலை செய்யல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆரம்பத்துல இருக்கோம். இந்த டேபிள் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கார்டுடைய பேமெண்ட்டுக்கு தேவைப்படும். நம்ம கிட்ட வர்ச்சுவல் கார்டு, ப்ளூ கார்டு, கோல்ட் கார்டு, பிளாட்டினம் கார்டு அப்படின்ற 4 விதமான கார்டுகள் இருக்கு. உங்களுக்கு இதனுடைய விலை, அதுக்கப்புறம் டாப் ஆஃப் ஃபீஸ், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால உங்களுக்கு தெரியும் என்ன சார்ஜஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படும் அப்படின்றது. இந்த இடத்துல உங்க பெஸ்ட் கார்டு எது அப்படின்றத கூட நீங்க சூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ அதை நீங்க பொறுமையா அதுல தேடி பாருங்க. சரி, அடுத்தது நான் வந்து இப்ப வரைக்கும் வந்து எப்படி வேலை செய்யும், உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத நிறைய சொல்லியிருக்கேன். சரி, இப்ப இந்த இடத்துல
இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு என்ன இன்கம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத பத்தி ஒரு சுருக்கமான விவரத்தை பார்ப்போம். உங்களுக்கு இதுல இருந்து டைரக்டா பெனிஃபிட் வரும். எவ்வளவு வந்து இந்த சிஸ்டத்துல வால்யூம் வருதோ, உங்ககிட்ட உதாரணத்துக்கு உங்ககிட்ட 2 கடை இருக்கு. நீங்க ஒரு பெரிய கடைக்கு போவீங்களா? அதாவது நீங்க அவங்க பணத்தை கொடுக்கும் போது ஏதாவது ஒண்ணு திரும்ப அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும், ஏதாவது ஒரு பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த கடைக்கு போவீங்களா, இல்ல எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு கடைக்கு போவீங்களா? இதுதான் நம்ம இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ சில வணிகத்துல பாத்தீங்கன்னா நம்ம பணத்தை தான் பே பண்ணிட்டே இருப்போம், ஆனா நமக்கு எதுவுமே வராது. அப்போ கம்பெனி வந்து இந்த டைரக்ஷன் நமக்கு போறாங்க. நீங்க வந்து பயன்படுத்தும் போது, சிஸ்டம் பயன்படுத்தும் போது அதுல இருந்து டிவிடெண்ட் பொட்டன்ஷியல் இன்கம் எப்படி வரும் அப்படின்றத காட்டுறாங்க. கோ-ஓனர்ஸ், குளோபல் போர்ட்ஃபோலியோட கோ-ஓனர்ஸ்க்கு இப்ப நம்ம எக்கோ சிஸ்டம்ல ஆல்ரெடி 1.6 மில்லியன் இருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட 1 மில்லியன் யூசர் இருந்தாலே, நம்ம யூசர் இல்ல வெளியில இருக்கவங்க இருந்தா கூட பேமெண்ட் ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு மாதமும் $1000 டாப் அப் பண்ணா போதுமானது. அதாவது ஷாப்பிங்கா இருக்கலாம், இல்ல வந்து தனி ஸ்பெண்டிங்கா இருக்கலாம், ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங் ஏதாவது இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது $1 பில்லியன் அப்படின்றது வரும். $1 மில்லியன் வந்து நபர்கள் ஒரு மாதத்துக்கு $1000 அப்படின்றத அந்த கார்டுல ஒரு மாதத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா, இதுதான் வால்யூம் வந்து சிஸ்டம்குள்ள டர்ன் ஓவர் நடந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து வால்யூம்ல இருந்து 1% கமிஷன் வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் வந்து 1%. அதுதான் குளோபல் யூனிட் பேல $10 மில்லியன் அப்படின்றது வரும். ரெவென்யூ, கமிஷன் ரெவென்யூ, கமிஷனுக்கான ரெவென்யூ. 1 பில்லியன் வந்து டர்ன் ஓவர், சிஸ்டத்துக்குள்ள மணி போகுது. அதுல 10 மில்லியன் வந்து இன்கம், பேமெண்ட் ப்ராசஸ்க்கு. இத வந்து லாயல்டி போனஸா, ப்ராஃபிட் போனஸா உங்களுக்கு கொடுக்கப்படுவாங்க. இது இப்ப வந்து அதிகமா இருக்கும். ஆனா குளோபல் யூனிட் பேல மட்டுமே நம்ம சிஸ்டம்ல இருக்கிற குளோபல் போர்ட்ஃபோலியோல ஒரு ப்ராடக்ட் இந்த அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது லாயல்டி போனஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது இதை விட அதிகமா கூட வரும். இதுதான் பாசிவ் இன்கம் அப்படின்றது சொல்றோம். உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன் எப்படி மத்த யூசர் கிட்ட வந்து இத கொடுத்து இன்கம் எப்படி அதிகமா ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றது தெரியப்படுத்துங்க. சாட்ல சொல்லுங்க, பிளஸ் அப்படின்றது சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இது ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம். நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல, என்ன ப்ரொமோட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு நாங்க இந்த இடத்துல காட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்த ஸ்லைட் போவோம். ஆக்டிவ் இன்கம். உங்களுக்கு இந்த குளோபல் யூனிட் பேவை ஷேர் பண்ணீங்க, இந்த தகவலை மத்தவங்களுக்கு சொன்னீங்க, அவங்க வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வருகிற ஆக்டிவ் இன்கம் பார்ப்போம். ஒரு சிம்பிளான கரியர் லெவல்ல இப்ப பார்க்க போறோம். அடுத்த ஸ்லைடு இப்ப பார்த்தோம்னா
ஏஜென்ட் முகவருக்கு. ஏஜென்ட்டா நீங்க குவாலிஃபைட் ஆடுறதுக்கு இது ரொம்ப வந்து சிம்பிளானது. இந்த எண்களை வந்து சுலபமா உங்களுக்கு மத்தியான ஞாபகத்துல இருக்கிறதுக்காக இந்த பொட்டன்ஷியல் இன்கம் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர். நீங்க எவ்வளவு பெருசா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெருசா போகலாம். ஏஜென்ட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 பேர் தேவைப்படும். இந்த பிளான், ரெனுமரேஷன் பிளான், காம்போசிஷன் பிளான் வந்து குளோபல் யூனிட்பேல அப்ளை பண்ணப்படும். இப்ப வந்து உங்க ஸ்ட்ரக்சர்ல யார் வந்து கார்டு வாங்கினாலும் உங்களுக்கு கமிஷன் வரும். ஒவ்வொரு போனஸ் பிளான்ல இது எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் இங்க கொடுக்கப்படுது. நான் எப்பயுமே வந்து எல்லா நண்பர்களையும் வந்து என்கரேஜ் பண்ணுவேன். யாராவது மெட்டல் கார்டு, பிளாட்டினம் கார்டு வாங்குறாங்க அப்படின்னா ஏன் அது வந்து சிம்பிள் அப்படின்றதையும் விளக்கம் கொடுப்பேன். அதுக்கு எடுத்துக்காட்டும் நான் கொடுப்பேன். பிளாட்டினம் கார்டு வந்து அது வந்து மெட்டல் கார்டு. அவங்க வந்து கிளைண்ட் கொண்டு வரணும், ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களும் இந்த கார்டு வந்து வாங்க வச்சா போதுமானது. அவங்களுக்கு தேவைப்படுகிற கார்டு. சரி, இது மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் இன்கம் வருது அப்படின்னு பாருங்க. ஒரு கன்சல்டன்ட் அதாவது எத்தனை பேர் இங்க மாதத்துக்கு 94 யூரோ ஏர்ன் பண்ணுவீங்க? நீங்க $94 உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இதுல இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் லோவஸ்ட் லெவலா சொல்றேன். இந்த $94 அப்படின்றது நீங்க டெலிபோன் பில் பே பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணலாம். நீங்க பினான்சியல் ஃப்ரீயா இருக்கணும், பினான்சியல் இண்டிபெண்டன்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா $94 வந்து உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்காது. ஆனா உங்களுடைய ஒரு பில் இல்ல 2 பில் இல்ல 3 பில் கூட உங்களால பே பண்ண முடியும். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறது என்னன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், மிகவும் வந்து எளிமையான ஒரு எஃபர்ட். இது வந்து ஒரு சுலபமான டூலா இருக்கும் ப்ரோமோட் பண்றதுக்கு. இப்ப அடுத்த ஸ்லைட் போய் பார்ப்போம். அடுத்த லெவல், அடுத்த கரியர், ஒரு கன்சல்டன்ட்டா மாறுறீங்க அப்படின்னா ஒரு நார்மல் குவாலிஃபிகேஷன் கன்சல்டன்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 4 ஏஜென்ட் இருக்கணும், உங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. பணம், அதாவது பணத்தை காட்டுங்கள் அப்படின்றத சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்க நம்ம சொல்றோம். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது என்கிற வழியையும் நம்ம கொடுக்கிறோம். அதனாலதான் இந்த 5x5 ப்ரமோஷன் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப செப்டம்பர் கடைசி வரைக்கும் இந்த ப்ரமோஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல ஏன் வந்து மக்கள் வந்து இன்னும் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. உங்க பணத்தை வந்து எதுவுமே கொடுக்காம கூட, ஒரு ப்ராடக்ட் கூட பர்ச்சேஸ் பண்ணாம கூட நீங்க எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பா வந்து இந்த வேலைகளை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா 5x5 அப்படின்றத நீங்க ரொம்ப சுலபமா செய்யலாம்.
அப்படி நீங்க பண்ணும்போது உங்களுடைய இன்கம் எப்படி வரும்? அதிகமா வரும். இதுதான் உங்களுக்கு வணிகம் அப்படின்றத சொல்றோம். அதான் சொல்றோம், எந்த ஒரு நபர் இருந்தாலும் ஒரு ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற நபர் இந்த வணிகத்தை தொடர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்களால நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அடுத்த ஸ்லைடு இப்ப பார்ப்போம். 5x5 நீங்க கடினமா உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கடின உழைப்பு கொடுக்கணும். நீங்க இத ஒரு வணிகமா நினைக்கணும், பிசினஸா நினைக்கணும். 2x2 3x3 அப்படின்னு நீங்க பிளான் பண்ணும்போது இந்த பிசினஸ் ஹாபியா நீங்க நினைக்க கூடாது. உங்களுடைய எனர்ஜி இங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் 5x5 ப்ரோமோ அப்படின்றத கொடுக்கலாம். இப்ப கார்டு சேலுக்கு போயிடும். இந்த ப்ரோமோ எண்ட்ல நீங்க லெவல் 1ல இருந்து லெவல் 6 வரைக்கும் இங்க பார்க்க முடிகிறது. 219,125 யூரோஸ் லாஸ்ட் இயர் அல்லது இந்த இயர் எவ்வளவு பேர் இந்த அளவுக்கு earn பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சாட்ல கொடுங்க. இப்ப நீங்க சீரியஸா இதை எடுத்துக்கணும், அதாவது கவனமா ஒரு கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும். ஏன்னா கமிஷன் இந்த லெவலுக்கு மேல நீங்க போனீங்கன்னு சொன்னா இன்னுமே அதிகமான ஒரு ஹையர் லெவல் இன்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ கன்சல்டன்ட் இந்த அளவுக்கு earn பண்றாரு அப்படிங்கிறது ஒரு நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த கமிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இதை செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு சுலபமான முறையை தான் நீங்கள் கையாள போகிறீர்கள். இப்போ இந்த நம்பரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. நான் சாட்ல நிறைய எக்ஸைட்மெண்ட் பார்க்க முடிகிறது. ஏன்னா இப்ப நிறைய மெம்பர்ஸ் அலினா மேம் போட்டிருக்காங்க ஃபயர் மாதிரி சாட்ல. இந்த மாதிரி பவுலா அவர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இப்போ புதிய மக்களுக்கு நீங்க எந்த மாதிரி இந்த வருமானத்தை கொண்டு செல்கிறீர்கள்? இப்போ நமக்கு கருவிகள்லாம் வரப்போகுது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மார்க்கெட் பண்றதுக்கு. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுன்னு சொன்னா அதை மார்க்கெட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டூல்ஸ் வேண்டி இருக்கும், கருவிகள். அது எல்லாமே நம்ம கம்பெனில இப்போ ஜியூபில ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த அட்டவணை நீங்க பார்க்கிறது ஒரு எனர்ஜி கொடுக்குது. நான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குறேன், நீங்க அந்த எனர்ஜியை எனக்கு திரும்ப கொடுங்க. சோ இது கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடன் வார்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சாட்ல. கைஸ் நீங்க கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஷோ மீ த மணி அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு உண்டான ஒரு அட்டவணை தான் இது. இப்ப இப்படிதான் வருமானம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ நான் சாட்டை பார்த்துட்டு இருக்கேன். இல்ல இப்ப சாட் டிசேபிளா அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஷல் கேட்டுட்டு இருக்காரு. நம்ம சாட் ஆக்டிவா தான் இருக்கு. ஏன்னா எப்பயுமே சாட்ல அவரை இன்டராக்ட் பண்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது
ஒவ்வொரு வீக்கும் நான் நடத்திட்டு இருக்கேன். நீங்க வந்து ரொம்ப ஒரு அதிகமான அளவுல வந்து யோசிங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம MLCI நெட்வொர்க்ல ஸ்ட்ரக்சர்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்ட்ரக்சர்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு ப்ரொமோட்டர் வந்து ப்ரொமோட் பண்ணணும். பாக்ஸிங் பண்ற மாதிரி. இப்போ நாம மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி பாக்ஸிங் மாதிரி தான் பண்ணணும். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா வந்து நீங்க எப்படி மக்களுக்கு இதை எடுத்து செல்ல போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லைடு போலாம். கைஸ், இது வந்து ஒரு அதிவிரைவான பிரசன்டேஷன் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். கண்டிப்பா வந்து மக்கள் அனைவரையும் நீங்கள் தொடர்ந்து வந்து அழைக்க வேண்டும். மேலும் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் எவோரிச் அப்ளைன், அப்புறம் வந்து எல்லாருமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நமக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் குளோபல் யூனிட் பே வந்து ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ உங்களுக்கு புதிய டீம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. எக்ஸிஸ்டிங் டீம்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து யாரெல்லாம் கார்டை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கேட்கிறார்களோ, புதிய மக்கள், நீங்க வந்து பிரசிடென்ட் ஆகலாம், வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம். அதாவது பிரசிடென்ட் தான் வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன் நம்ம கம்பெனில. அதை வந்து நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். நான் வந்து எதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்கேன், உங்களை எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு இன்வைட் பண்ணணும், உங்களுக்கு வந்து நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். லவ் யூ ஆல். கண்டிப்பா இதே நேரம் அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்க போகிறேன். அதுவரை விடைபெறுவது மார்ஷல். நன்றி.